हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। ராதே கிருஷ்ணா, எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 10வது மற்றும் 11வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். வீதராகபய க்ரோதா மன்மயா மாமுபாஸ்ருதா பஹவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்பு, இதோட அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்பு, போன ஸ்லோகத்தில், அதாவது 9வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் என்பதை ஒரு ரீகேப்பாக பார்த்தோம் என்றால் இது நம்மளுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார், ஜன்ம கர்மசமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமீதி சோர்ஜுனா. அதாவது என்னுடைய பிறப்பும் என்னுடைய அவதாரங்களும், அதே நேரத்தில் அந்த அவதாரங்களில் நான் புரியும் அந்த லீலைகளும் நான் செய்யும் அந்த செயல்களும் புனிதமானது, புண்ணியமானது, தெய்வீகமானது, திவ்யமானது என்று யாருக்கு புரியாதோ, அந்த அவதாரமும் அவதாரத்தில் செய்யும் செயல்களும் அவதாரத்தில் புரியும் அந்த லீலைகளும் புண்ணியமானது என்று யாருக்கு புரியாதோ, தெய்வீகமானது என்று யாருக்கு புரியாதோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அவர்கள் இறந்து போன பிறகு அவர்களுக்கு மோட்சத்தை, முக்தியை நான் அளிப்பேன். இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சக்கரத்திலிருந்து அவளை விடுவிப்பேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். இப்ப அதோட தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், ஒருத்தன் முக்தி அடையணும் என்ற ஆசை இருந்தா ஒருவனுக்கு, நான் இந்த பிறப்போட இந்த சம்சாரத்தை முடிச்சுக்கணும், சம்சாரத்தோட எனக்கு இருக்கும் அந்த பந்தத்தை முடிச்சுக்கணும், அந்த ஒரு பந்தத்தை, அந்த ஒரு கனெக்ஷனை கட் பண்ணணும் என்றால், அந்த பந்தத்தை முறிக்க வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று தெரியுமா என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்லி அதற்கான விடையும் அவரே தரார். வீத ராக பய குரோதா மன்மயா மாமுபாஷிதா. வீத என்று சொன்னால் விட்டடணும் என்று அர்த்தம். எதை விடணும், எதை நம்ம தூக்கி போடணும், நம்ம உடல்ல இருந்து நம்ம மனசுல இருந்து எதை போடணும் என்றால், ராக ஆசையை போக்க வைக்க வேண்டியதுமா, அந்த ஆசையை தூக்கி போடணுமா. ராக பய என்றால் நமக்கு இருக்கும் பயம், அந்த பயத்தையும் தூக்கி போட வேண்டும். குரோதா அதாவது நம்ம கோபத்தையும் குரோதத்தையும் தூக்கி போட வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் ஏன் தூக்கி போட வேண்டும் என்றால், ஆசை என்று சொன்னாலே ஆசைதான், நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், அந்த ஒரு ஆசைதான் இந்த உலகத்தோட நம்மளை கட்டி போட்டுக்கிற ஒரு கயிறு மாதிரி இருக்கு என்று பார்த்தோம். அந்த ஆசையை நம்ம துறந்துட்டோம் என்றால், எனக்கு எதுவுமே வேண்டாம், எதுலையுமே எனக்கு இஷ்டம் இல்லை என்று துறந்து விட்டோம் என்றால், அந்த ஆசையிலேருந்து வரும் பயம். ஆசையிலேருந்து பயம் எப்படி வரும்? நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அந்த விஷயத்த ஆசைப்படும் போது அது கைகூடாமல் போய்விடுமோ என்று ஒரு பயம் வர்றதோ இல்லையோ, அதுதான் பயமா. இந்த இடத்துல சொல்லும் பயம் அதுதான். அதனால நம்மளோட ஆசை இருக்கு, அந்த ஆசைப்படும் விஷயம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று அந்த ஒரு பயம், அந்த ஒரு அச்சம், அந்த ஒரு ஐயம் இருக்கு, அது பயமாக இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பயமும் சொல்லலாம். சில பேருக்கு சில விஷயங்களை பார்த்தா மட்டும் பயமா இருக்கும். ஒருத்தருக்கு இந்த இருளை பார்த்தா பயமா இருக்கும். சில பேருக்கு இந்த நாய்கள், பூனைகள் இவ்வாறு பார்த்தா பயமா இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி காடுகள், அடர்ந்திருக்கும் இடங்கள், சத்தமே இல்லாம ரொம்ப சைலண்டா இருக்கிற இடங்கள், அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும். அதெல்லாம் அந்த விதத்திலும் பயத்தை வைத்துக் கொள்ளலாம். ஆசை இருக்கு, பயம் இருக்கு, இது ரெண்டுமே இருக்கவே கூடாது அர்ஜுனா என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஆசை, பயம், அப்புறம் குரோதம், கோபமும் இருக்கக்கூடாதாம். நம்மளுக்கு கோபம் எப்ப வரும்? ஒண்ணு, நம்ம சொல்ற விஷயத்த அடுத்தவா ஏத்துக்கலன்னா அப்போ ஒரு கோபம் வரும். இல்ல ரெண்டாவது, இதுதான் நீதி என்று யாராவது சொல்லியிருப்பா, அந்த நீதியை நம்ம பின்பற்றி கொண்டிருப்போம். ஆனால் அந்த நீதிக்கு புறம்பாக, அந்த நீதிக்கு எதிர்ப்பாக நடக்கிறவாளை பார்த்தா நமக்கு கோபம் வரும். அதனால் நீதிக்கு எதிர்ப்பாக நடக்கிறவாளை பார்த்தாலும் கோபம் வருது, நம்ம சொல்ல தட்டுறவாளை பார்த்தாலும் கோபமா வருது. ரெண்டாவது, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவா, நம்ம கூட சேர்ந்து பழகிட்டு இருக்கவா, அவ நம்மளை குறைவாக மதிப்பிட்டு பேசினா என்றால், இல்ல நமக்கு முதுகுக்கு பின்னாடி பேசினா என்றால் அப்போ கோபம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் சொல்றேன். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு மனுஷாளுக்கு கோபம் வரும், இது உங்களுக்கும் தெரியும். இந்த கோபத்தையும் அறவே தோற்க வேண்டும், அதை தூக்கி போட வேண்டும் என்று கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இந்த ஆசை, பயம், குரோதம் இந்த மூன்றுத்தையுமே தூக்கி போடணும் என்று கிருஷ்ணன் சொன்ன பிறகு
மன்மயா என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். மன்மயா என்றால் அவர் மேலேயே அந்த கவனத்தை செலுத்த வேண்டியது, எல்லாத்திலையும் அவரை மட்டுமே பார்க்க வேண்டியது. இந்த ஒரு நபரை பார்க்கறேன்னா இந்த நபர் சாதாரண மனிதர் இல்லை, இவரும் கிருஷ்ணர் தான், இவருக்குள்ளேயும் கிருஷ்ணர் தான் இருக்கார், கிருஷ்ணர் தான் இந்த ஸ்வரூபத்துல வந்திருக்கார். இது உயிருள்ள விஷயங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா கேட்டா அதுவும் கிடையாது. ஒரு மரம் இருக்கு, மரத்தை பார்த்தும் சொல்லலாம். ஒரு டேபிள் இருக்கு, ஒரு மேசை இருக்கு, அதை பார்த்தா அதுலயும் கிருஷ்ணர் தான் இருக்கார் என்று சொல்லலாம். ஒரு புத்தகத்தை பார்த்தா புத்தகத்திலையும் கிருஷ்ணர் தான் இருக்கார் என்று சொல்லலாம். இல்ல ஒரு பக்கெட்ல பார்த்தா, இல்ல தண்ணியை பார்த்தா, மலைகள், சூரியன் எல்லாத்திலையும் கிருஷ்ணர் தான் இருக்கார் என்று சொல்லலாம். ஆனால் பார்க்கும் விஷயங்கள் அனைத்திலையும் அவரை மட்டுமே பார்ப்பதுதான் மன்மையா என்று சொல்லால அவர் சொல்றார். எல்லா விஷயங்களும் என்னையே பார்ப்பவர்கள், அவ்வளவு என் மீது பக்தி ஊறி போயிருப்பவர்கள், அந்த ஒரு பக்தியில மூழ்கி இருக்கிறவா என்று கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொல்றார். முதல்ல என்ன சொன்னார்? ஆசை, பயம், கோபம் இந்த மூன்றுத்தையும் துறக்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது, அனைத்து விஷயங்களிலும் என்னையே பார்க்க வேண்டும், அனைத்து விஷயங்களுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேங்கிற அந்த தத்துவத்தை உணர வேண்டும் என்று அதையும் சொன்னார். மாம் உபாசிரிதா என்று இன்னொரு வார்த்தையும் சொல்றார். மாம் என்னிடம், உபாசிரிதா சரணம் அடைய வேண்டும். அதாவது நான் ஒருவனே கதி, அதாவது அந்த கிருஷ்ணரை தவிர நம்மளை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. மனிதர்கள் கிட்ட போயிட்டு நம்ம உதவி கேட்டோம் என்றால் இந்த உலகத்துலதான் அவளால் உதவி பண்ணுமே தவிர இந்த உலகத்தை தாண்டி செல்வதற்கு, மோட்சம் முக்தி பெறுவதற்கு அந்த பகவானை தவிர, அவர் திருவடிகளை பற்றி கொள்வதை தவிர வேற வழி இல்லை என்று அந்த ஒரு ஞானம் இருக்கே, அந்த ஒரு தத்துவத்தை உணர்றது இருக்கே, அதுதான் மாமபாசுதா. இது எல்லாமே போய் அவர் ஒருவர் தான் நிஜம், அவரை மட்டும்தான் பற்றி கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஞானம் வந்துடுத்துனாவே அடுத்தது நம்ம செய்யறது சரணாகதி தான். அதனால் ஆசை, பயம், கோபம் இந்த மூன்றத்தையும் துறக்க வேண்டும். அந்த பகவானையே அனைத்து விஷயங்களிலும் பார்க்க வேண்டும், அவரோட அந்த சிந்தனையிலேயே ஊறி போயிருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் ஒருவரே கதி, அவரை தவிர வேறு எதுவுமே பொய் தான், அவர் ஒருவர் தான் சத்தியம், அவர் ஒருவர் தான் உண்மை என்று அவரை நம்பி அவரிடம் சரணாகதி செய்ய வேண்டும். மாம் உபாசிரிதா இந்த மூன்று விஷயங்களும் கிருஷ்ணன் சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல சொல்றார், பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதா. இந்த மாதிரி பல பேர் முன்பு காலங்கள், அதாவது இப்போ அவர் பேசிட்டு இருக்கிறது துவாபர யுகத்துல நம்ம அர்ஜுனன் கூட. இதற்கு முன்பு ஜனகர் என்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, ஜனக மகாராஜாவோட அந்த ஒரு உதாரணத்தை எடுத்து சொன்னாரோ நம்மளோட கிருஷ்ணர். அந்த ஜனக மகாராஜாவோட உதாரணத்தை சொல்லும் போது அவர் கூடிய இவரை போலவே இன்னும் சில பேர் இருக்கா என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இதை நம்ம சாங்கிய யோகத்துல பார்த்தோம். அதனால் அதே மாதிரி அந்த துவாபர யுகத்தில் மகாபாரத போர் நடக்கும் அந்த சமயத்தில் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம் கிருஷ்ணர், இந்த மாதிரி இருந்தவா நிறைய பேர் நம்மளுக்கு இது கடந்த காலத்துல பாஸ்ட்ல நிறைய பேர் இருந்திருக்கா, அவளோட முன்னோடியை எடுத்துட்டு அவகிட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு அவளோட ஒரு முன்னோடியை எடுத்துட்டு நீ இந்த செயலை செய்ய வேண்டும், உன்னோட கடமையே செய்ய வேண்டும் என்று என்கரேஜ் பண்றாராம் கிருஷ்ணர், ஊக்குவிக்கிறாராம் நம்மளோட அர்ஜுனன். இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லையே என்ற ஒரு கேள்வி வரலாம் அர்ஜுனனுக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்கா என்று அவர் கிருஷ்ணர் அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் எடுத்து சொல்றாராம் அர்ஜுனனை பார்த்து. அதனால் நம்ம எப்படி இருக்கணும் என்றால் ஆசை, பயம், கோபம் இந்த மூன்றுமே நம்மகிட்ட இருக்கவே கூடாது. இதை தூக்கி போடணும். அந்த பகவானை மட்டுமே, அந்த பகவான் சிந்தனையில மட்டுமே இருக்கணும், அவரையே தியானித்துக் கொண்டு இருக்கணும், அவரின் அந்த நினைப்பிலேயே ஊறிக்கொண்டு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து விஷயங்களுமே பொய், அவர் ஒருவரே சத்தியம் என்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து விட்டு அவரோட திருவடிகளை பற்றி கொண்டால் மட்டுமே நமக்கு மோட்சம் முக்தி நிச்சயமாக இருக்கும் என்று அவரை நம்புவது, அவரிடம் சரணாகதி செய்வது, இந்த மூன்று விஷயங்களும் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்களை நமக்கு முன்னாடி பல பேர் செஞ்சிருக்கா, அவளோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அவளோட இன்ஸ்பிரேஷனா, அவளோட ரோல் மாடலா எடுத்துட்டு நம்ம செய்யலாம் என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்படி இருக்கும் நபர்கள் பூதா மத்பாவம் ஆகதாக, இவர்கள் புனிதமாக்கப்பட்டு, அதாவது புனிதவான்களாக மாறிவிட்டு புனிதம் அடைந்து அவர்களுக்கு மோட்சமும் கிடைத்தது, முக்தியும் கிடைத்தது என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहं मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார், ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே, எந்தெந்த நபர்கள் எந்தெந்த விதத்தில் என்னை வழிபடுகிறார்களோ, தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம், அந்த வழிபாட்டுக்கு ஏற்றவாறு அவ எந்த வழியில வழிபடுறாளோ அந்த வழியிலேயே அவளுக்கு பலன்களை அளிப்பேன் என்று கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொல்றார். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்கிறோம் என்றால், எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும் என்று பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யறோமோ,
ஒரு கோவிலுக்கு போனா அவர்கிட்ட அதை பிரார்த்தனை செய்யும் போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வேணும், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைக்கணும் என்றால் உன்னோட அனுகிரகம் வேண்டும், அதற்காக எனக்கு அருள் புரிவீராக என்று அந்த பகவான் கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். நம்ம எந்த விதத்துல அவர்கிட்ட அந்த ஆசையை வெளிப்படுத்துறோமோ, அந்த ஒரு ஆசையை அவர்கிட்ட எப்படி நம்ம கேட்கிறோமோ அதற்கேற்ற மாதிரிதான் நம்ம பகவான் திருப்பி நம்மளுக்கு தருவார். இது ஒரு பக்கம் ஒரு விதமான இன்டர்பிரேஷனாக இருக்கான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை. அதாவது நம்ம எந்த விதத்துல என்ன ஆசையை கேட்கிறோமோ அதே விதத்தில் அதே ஆசையை பூர்த்தி பண்ணி தருவாரா நம்மளோட பெருமாள். இதுவே இன்னொரு விதத்துல இதை எப்படி சொல்றா என்றால், நம்ம எந்தெந்த ஸ்வரூபத்துல நம்ம பகவானை வழிபடுறோமோ அந்த ஸ்வரூபத்திலே நமக்கு காட்சி அளிக்கிறார் என்று இன்னொரு அர்த்தமும் இருக்கான். எப்படி ஆசைப்படுறோமோ, எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறோமோ அது எப்படி ஆசைப்பட்டோமோ அதுக்கேத்தாமையே தரார், என்ன ஆசைப்பட்டோமோ அதையே தரார். இன்னொரு விதத்துல எப்படி பார்க்கிறோம் என்றால், எந்த ஸ்வரூபத்துல அவர் தியானம் பண்றோமோ, இப்போ ஸ்வரூபம் இருக்கிறது இவருக்கு இதுதான் ஸ்வரூபம் என்று சொல்லி தியானம் பண்றவனும் இருக்கா. பகவானுக்கு கடவுளுக்கு ஸ்வரூபமே இல்லை, அவருக்கு ரூபமே இல்லை, அவர் ரூபமற்றவர் என்று சொல்லி தியானிப்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால் அப்படி ரூபமற்றவர் என்று சொல்லி தியானிப்பவர்களுக்கு ரூபமற்றவராக காட்சியளிக்கிறாராம் பெருமாள். இதுவே ஸ்வரூபம் உள்ளவர் என்று சொன்னால் அவர்கள் எந்த ஸ்வரூபத்துல அவரை பார்க்கணும் என்று ஆசைப்படுறாலோ அந்த ஸ்வரூபத்தில் காட்சியளிக்கிறாராம் நம்மளோட பெருமாள். அதாவது 4 திருக்கரங்களோடு அந்த சங்கு சக்கர கதை தாமரை அதோட காட்சியளிக்கணும் என்று ஆசைப்பட்டால் அதோட காட்சியளிக்கிறாராம். இல்ல உன்னோட உண்மையான ஸ்வரூபத்தோட வேண்டாம், எங்களுக்கு உன்னோட அவதாரங்களோட ஸ்வரூபத்தோட வேண்டும் என்றால் கிருஷ்ணராக வழிபடுகிறவர்களுக்கு கிருஷ்ணராக காட்சியளிக்கிறாராம் பெருமாள். ராமராக இருப்பவர்களுக்கு ராமராக தராராம். இதுவே நரசிம்மரை வழிபடுறவர்களுக்கு நரசிம்மரோட ஸ்வரூபத்தை காட்டுறாராம். இந்த விஷயம் அவர் கிருஷ்ணரானவர் அந்த விஷ்ணுவோட சொரூபத்தை மட்டும்தான் காட்டுவாரா என்று கேட்டால் கிடையாதாம். நம்ம எந்த கடவுளை எந்த ரூபத்துல பார்த்தாலும் அதே ரூபத்தில் அதே கடவுளாக நம்ம காட்சியளிப்பாராம் பெருமாள். அது சிவபெருமானாக இருக்கட்டும், அது அம்பாளாக இருக்கட்டும், லக்ஷ்மி தேவியாக தாயாராக இருக்கட்டும், சரஸ்வதி தேவியாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இந்திரன் பிரம்மா யாராக இருந்தாலும் சரி, நம்ம யாரை வழிபடுறோமோ அந்த வழிபடும் போது அந்த தெய்வத்தின் சுரூபமாக நம்மளுக்கு காட்சியளிக்கிறாரா நம்மளோட பெருமாள். எப்படி வழிபடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காட்சியளிக்கிறார். எப்படி ஆசைகளை வெளிப்படுத்துறோமோ, எந்த ஆசைகளை கேட்கிறோமோ அதே விதத்தில் அதே ஆசைகளை பூர்த்தி பண்றார் பெருமாள். ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம்சதைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசா. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ அர்ஜுனா, நான் சொல்ற விஷயங்களெல்லாம் யாருமே கடைபிடிக்க மாட்டேங்கிறா என்று நினைக்காதே. இந்த முழு மாநில பிறவி இருக்கே, இந்த மனித குலம் இருக்கே, இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் நான் சொல்லும் விஷயங்களை தான் பின்பற்றுகிறார்கள் என்று கிருஷ்ணர் சொல்றார். இதுல இருந்தே தெரியாது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று மனுஷாளுக்காக விதிக்கிறது இருக்கு. இவர் இப்படி பண்ணக்கூடாது என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சொல்லலாம். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு ரூல் யார் தந்திருக்கார், பொதுவான அந்த ஒரு மேனுவலை யார் தந்திருக்கார் என்றால் கிருஷ்ணர் தான் தந்திருக்கார். அப்பேற்பட்ட கிருஷ்ணர் இவர் இந்த விஷயங்களை தான் செய்யணும் என்று சொல்லி அந்த விஷயங்களை தான் மனிதர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று நம்மளோட கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அதனால் எப்படி வழிபடுறோமோ அந்த ரூபத்திலே காட்சியளிக்கிறார். அதே ஆசைகளை அதே விதமாக தரார். அதே நேரத்தில் நம்ம எல்லாருமே அவர் சொல்ற விஷயங்களை தான் பின்பற்றி வரோம். அவர் கொடுக்கிற அந்த ஒரு வழிமுறைகளை தான், அவர் காட்டுற அந்த வழிகாட்டுதலின் வழியாக தான் நம்ம நடக்கிறோம் என்று இந்த ஸ்லோகத்திலும் தெரிகிறது. பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 10வது மற்றும் 11வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.